ரைட்டா? அப்ப உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் இல்லைச்சா? அப்ப ரெண்டு விளையாட்டு விளையாடும் போது இந்த நாவ கலர் வந்து கிரிக்கெட் விளையாடுவோர், இந்த பச்சை கலர் வந்து ஃபுட்பால் விளையாடுறவங்க அப்படின்னா இந்த பொது பிரதேசம் தானே இது ரெண்டையும் விளையாடுறாங்க. அவங்க கிரிக்கெட்டும் விளையாட கிரிக்கெட் உதைப்பந்து ரெண்டும் விளையாடுறவங்க தான் இதுக்குள்ள வைப்பாங்க. நாங்க பாப்போம் அப்படி கேள்வியும் வரும். விளையாட்டுன்னு செல்லும் போது ரெண்டையும் விளையாட்டையும் விளையாடுறாக்கள் கேளும். இப்போ உணவுன்னு சொல்ற ரெண்டு வகையான உணவு சாப்பிடுறவங்க இருக்கேலும். அது ஏதோ ஒரு வகையில் அப்படி இருக்கு. ஆண் பெண் வரும்போது ஒரு பிள்ளை ஆணும் பெண்ணும் செல்லலுமா? சும்மா பேசிக்கா யோசிங்க. மெட்ஸுக்குள்ள போகாம ஒருத்தர் நம்ம ஆணும் பெண்ணும் செல்லலுமா? ஒருத்தர் வரைவிலக்கணம் படுத்தலுமா? பி என்பவர் ஆணும் பெண்ணும் ஏழு செல்லலுமா? ஏழாட்டி ஏழு டீச்சர். அப்போ உங்களுக்கு விளங்குறது அந்த கேள்வி நீங்க கொஞ்சம் விளங்கி பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண பார்க்காதீங்க. எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாது. முக்கியமா இந்த ஆண் பெண்ணு வரும்போது நிறைய பேருக்கு வர பிழை தான். பீன்னு சொன்னா பொது பிரதேசம் தானே அது, அப்படி எடுத்துருவாங்க. அது எப்ப ஆணும் பெண்ணுமா மாறும்? அப்படி தர மாட்டான். நான் சொல்றேன் அப்ப அப்படி வர வேணுமா இருந்தா இந்த வட்டம் ஆணா இருந்தா இந்த வட்டம் பெண் ஆயிக்கணும். அப்படி தர மாட்டாங்க. இந்த அப்படி வந்தா இந்த வட்டம் ஆண் இந்த வட்டம் பெண்ணுண்டா பி ஆர் அப்ப பொதுப்பால் அப்படிக்குதானே ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத ஆக்களிக்கிறாங்க. அப்படி ரெண்டுக்குள்ளதான் பிஏ கொண்டு போய் சேர்க்க வேண்டி வரும். ஏன்னா இது ஆண் இது பெண் ரெண்டும் சேர்ந்த நடுவுலவா அப்படி தர மாட்டாங்க. உங்களுக்கு கேள்வி அது நிறைய பேருக்கு பிள்ளையார் இப்படி வந்தேன்னு சொன்னா இது ஆணும் பெண்ணும் கொண்டு வந்துடும். ஆனா ஃப்ரெண்டு தெரியா அப்படின்டா இந்த வட்டம் ஆண் இந்த வட்டம் பெண்ணுண்டா இந்த புள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான புள்ளையா மாறும். இந்த அப்படி தர இல்லை எங்களுக்கு. எப்படி தந்திக்குது? கிரீன் கலர் வட்டம் மட்டும்தான் பெண்ணுன்னு தரப்பட்டிக்குது. ஊதா கலர் ஆணா பெண்ணான்னு தந்தில்ல. அது சும்மா பிள்ளைகள். அதுக்குள்ள ஆண் பிள்ளை மிக்கன்னு பெண் பிள்ளைகள் யாருன்னு சொல்ல தெரியா. அவ பெண்ணை அவங்க ஹைலைட் பண்ணி தந்துட்டாங்க. எது பெண்? இந்த கிரீன் கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது பெண்ணுண்டா. அந்த கிரீன் கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது பெண் மட்டும்தான். அதுக்குள்ள ஆண்கள் வர முடியாது. அப்ப பியும் சியும் யாரு? பெண். ஒரு நாள் உங்களுக்கு பி ஆனா மாத்த இயலாது, ஆணும் பெண்ணாகவும் மாத்தவும் இயலாது. ஏ ஷுவரா தெரியும் எங்களுக்கு என்ன இந்த கிரீன் கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது பெண். அப்ப பி என்பது கிரீனுக்குள்ள இருக்கிறதால முதலாவது விஷயம் எனக்கு தெரியும் பெண் உண்டு. இந்த ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறோம். அடுத்தது வயசு தெரியணும். 10ஐயும் விட கூடையா இல்லாட்டி 10 அல்லது 10ஐயும் விட குறைஞ்சதா? எங்களுக்கு அவங்க சொல்லி தந்திக்கிறாங்க 10 வயதையும் விட கூடின பிள்ளைகள் ஊதா கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க 10ஐயும் விட கூட. அப்ப ஊதாக்குள்ளதான் இந்த பி வருது. பி என்பது பச்சைக்குள்ளையுமாக புடுது, பச்சை வட்டத்துக்குள்ளேயும் மீக்குது, ஊதா வட்டத்துக்குள்ளேயும் வருது. ரெண்டு வட்டம் பாருங்க. ஊதா வட்டம்னு பார்க்கும்போது பி ஊதாக்குள்ளேயும் மீக்குது, பச்சைன்னு பார்க்கும்போது பச்சைக்குள்ளேயும் மீக்குது. அப்ப பச்சைன்றது என்ன? பெண். ஊதா என்ன? 10 வயதை விட கூடின. அப்ப இவங்க யார்? எப்படியான வயது ரீதியா சொல்லும் போது இவங்க யாரு? 10 வயதையும் விட கூட. ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறோம் பி. இந்த பாருங்க 10ஐயும் விட கூட எழுதி வச்சுக்கிறோம். அப்ப பீன்றது யாரு? 10ஐயும் விட வயது கூட, அதோட அது பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை நம்ம எழுதி வச்சுக்கிறோம், 10ஐயும் விட கூடன்னு எழுதி வச்சுக்கிறோம். அப்ப சேர்த்து சொல்ற எப்படியாது நாங்க? பி என்பது யாரு? அப்ப சொல்லுங்க பாபு. ஆக்கில் சொல்லுங்க. சொற்கள்ல எப்படி சொல்லலாம்? நீங்க சொன்னீங்களே சொற்கள்ல எனக்கு தெரிய இல்ல நான் எழுத இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க பாபு. பி எப்படி வரை விலக்கணப்படுத்துவீங்க? பி என்ற லெட்டர் எப்படி உங்களுக்கு சொற்கள்ல சொல்லலாம்? தனித்தனியா எழுதி வச்சுக்கிறோம், அது சேர்த்து சொல்ற எப்படின்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணலும் பி எப்படி சொல்லலாம் எங்களுக்கு? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளைகள். ஓகே 10 பாப்போம். நாங்க வயதிலும் கூடிய யோசிங்க. பாங்க சொல்றாங்க. நான் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்றேன். ஆன்சர் யோசிச்சு வைங்க. ஓகே ஆன்சர் என்ன மாதிரி உங்களோட இந்த பீன்ற பிரதேசத்தை இப்ப வரை விலக்கணப்படுத்த எலுமாக்குதா? ஆன்சர் சொல்லுங்க. இந்த பி என்ற 10 லெட்டர் வயதிலும் கூடிய பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளைகள். ரைட். எல்லாரோட ஆன்சரும் அதா? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளைகள் அப்படியா? எல்லாருக்கும் அதான் ஆன்சர். யாரு சரி வித்தியாசமா ஆன்சர் சொல்றீங்களா? இல்ல அப்படி வராது இப்படித்தானு சொல்றீங்களா? இல்லையா? எல்லாரும் ஆன்சரா தானே? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளைகள் அப்படியா? ஓ டீச்சர். ஓகே அதுதான் ஆன்சர். ஏன்னு சரி நல்ல ஞாபகம் வைங்க.
ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து ஆணும் பெண்ணும் செல்ல முடியாது. இந்த இடத்துக்காக பொருந்தாது. நாங்க வேற வேற கேள்வி பாட்டு உனக்கு வேலைங்க மென்ஷனா வரையில அது பி என்பது 2 வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. பின்றது ஒன்று பச்சை வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது, நாவுக்குள்ளேயும் இருக்குது. பச்சை என்ன? பெண் பிள்ளை தரப்பட்டிருக்குது. சோ அப்போ பெண். நாவ வட்டம் என்ன? 10 வயதிலும் கூடின பிள்ளைகள் தான் இந்த நாவக்காட்டால ஊதாக்காட்டால குறிக்கப்பட்டிருது பர்பிள். சோ அப்ப 10 வயசுல கூடினவ இந்த பி அதோட பெண் பிள்ளை. அப்படியான பிரதேசத்துக்கு தான் வைக்கிறா. நாவக்காட்டுக்குள்ள இருக்கிறாண்டா 10 வயசை விட அவ கூட, அந்த பிள்ளை கூட வயசு. பச்சைக்குள்ளையும் இருக்கிறாண்டா அவ பெண். அப்ப சேர்த்து செல்லும் போது என்ன சொல்லணும்? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளை. அதான் நான் உங்களுக்கு வேறையாவே எழுதி காட்டிக்கிறேன் பாருங்க. 10 வயசையும் விட கூடின செக்ஷனுக்குள்ளதான் அந்த பி வந்து இருக்குது. அதோட பெண்ணுக்குள்ளதான் பி இது பாருங்க. ஆணுக்குள்ள பி வரவும் இல்ல, 10 வயசையும் விட குறைவுக்குள்ள பி வரவும் இல்ல. ஒண்டாவ 10 வயசையும் விட கூடினவ பெண் ஆகிறார். சேர்த்து சொல்ற எப்படி? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளை. ஆகவே பி என்ற பிரதேசத்தை நீங்க அப்ப எப்படி நீங்க வரையிலக்கரப்படுத்துவீங்க? 10 வயதிலும் கூடிய பெண் பிள்ளை. அவ்வளவு பெண் பிள்ளை. சொற்கள்ல எழுதணும். எஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்கணும். இப்படி போட்டோன்னு நீங்க கஷ்டமா பார்த்திருப்பீங்க. பட் இப்ப கேள்வி விளங்க எடுத்துட்டீங்க. சோ இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு கேள்வியும் விளங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொண்டு போய். இந்த பாடம் கஷ்டமே இல்லை பாருங்க. கூட்டல் கழித்தல் எல்லாம் பெருசா இதுல இல்ல. பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது, வகுக்கிற ஒன்றுமே இதுல இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நிறுவுறது ஒன்றுமே இல்ல. இது சும்மா விலங்கெடுக்கிறது தான். ரியலா நாங்க ஈஸியா பார்த்து விலங்கெடுத்துட்டு சொன்னா இந்த கேள்வியில ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ரைட்டா? அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் நீங்க பாருங்க. இந்த ஆண் பெண் வரும்போது நிறைய பேர் பிள்ளை விட்டுரு. இந்த பொது பிரதேசம் வரும்போது இப்ப நீங்க சொன்னதானே அப்படி அப்படிதான் நிறைய பேர் பிள்ளை விட்டுறாங்க. அப்ப நீங்க இப்ப ஆன்சர் சொல்லிட்டீங்க. இனி உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி வராது. என்ன ஒரு புள்ள ஆண் பெண் ரெண்டும் வரையில. ஆனா உண்மையில பாரு அந்த வட்டத்துக்குள்ளாவே இல்ல. ஆண் என்ற வட்டத்துக்குள்ளே அவ இல்ல. ஒன்று பெண் வட்டத்துக்குள்ள வைக்கிறா. அடுத்து 10 வயசை விட கூடின இந்த வட்டம் ஆணுன்னு செல்லப்பட இல்ல. இந்த வட்டம் செல்லப்பட்டிக்கு 10 வயசை விட கூடின. அப்ப நமக்கு தான் தெரியும் இது பெண்ணா இருந்தா இந்த பச்சைக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் தான் ஆண். அப்ப பச்சைக்குள்ள இருக்கிறது ஆண் ஆக முடியாது. அப்ப பச்சைக்குள்ள இருக்கிறதெல்லாம் பெண். அப்ப பி என்பது பெண்ணும் தான் 10 வயசை விட கூடின வட்டத்துக்குள்ளே மிக்கிறான். சோ அவ 10 வயதிலும் கூடின பெண் பிள்ளை. ரைட்? அவ்வளவுதான். இதை வரைவிலக்கணப்படுத்தி எழுத சொன்னா அப்படித்தான் எழுதணும் நீங்க. ஏன்னா உதாரணம் உங்களுக்கு எழுத தெரியான்றதுக்காக உதாரணத்துல சொல்லிக்கிறாங்க. ஏ பாருங்க, உதாரணத்துல என்ன சொல்லிருக்கீங்க? ஏன்றது என்னையாம்? 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளைன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அப்படித்தான் நீங்க எழுதணும். தான் எக்ஸாம்பிள் தந்தி. இப்ப சில யோசிப்பீங்க எப்படி சொற்கள் எழுத எப்படி எழுதுற, பிரதேசத்தை எப்படி சொற்கள் எழுதுறன்னு சொல்லி டவுட் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டிடுறாங்க. ஏ சொல்லி தந்துக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லித்தர தேவை நான் பார்ப்போம். ஏ வந்து எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறாருன்னு பாருங்க. முதலாவது பாருங்க, அவர் நாவக்கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறாரு. நாவக்கலர் வட்டம் என்ன? ஊதாக்கலர் வட்டம் என்ன? 10 வயதிலும் கூடின பிள்ளைகள். அப்ப முதலாவது விஷயம் தெரியும். வயசு வரும்போது இவர் 10 வயசை விட கூட. இந்த நாங்க எழுதி வச்சுட்டு பாருங்க. சரி. ஓ எஸ் எஸ் ஓகே. 10 வயதிலும் கூட என்ற வட்டத்துக்குள்ள அவர் இருக்கிறார். இந்த எழுதி வச்சிருக்க பாருங்க. 10 வயதிலும் கூடக்குள்ள ஏ இருக்கிறாரு. அடுத்தது ஏ என்பது ஆனா பெண்ணா? ஏ என்பது ஆனா பெண்ணா? ஆண். இந்த பாருங்க எழுதி வச்சுக்கிறேன். ஏ என்பது ஆண். இப்ப யோசிக்கிறீங்க தனித்தனியா உடைச்சு பார்த்துமே நாங்க அதுல எழுதி வச்சுட்டோம். பாருங்க இப்படி எழுதி வச்சாதான் உங்களுக்கு லேசா செஞ்சிடும். திரும்ப பாக்குற கஷ்டமா இருந்து இப்படி உடைச்சு எழுதி வச்சுட்டேங்கடா. சேர்த்து சொல்ற மாதிரி ஏ எங்கங்கிறாங்க? உன்னோட 10 வயசு கூடினன்றதுக்குள்ள எழுதி வச்சுக்கிறீங்க. அடுத்தது ஆணுக்குள்ள எழுதி வச்சுக்கிறீங்க. இதுல நீ சேர்த்து சொல்ற அவ்வளவுதான். ஏ வேற ஒரு இடத்துலயும் இல்ல. ஒன்று 10 வயசுலயும் கூட, அடுத்தது ஆண் எழுதி வச்சுக்கிறீங்க. அப்ப சேர்த்து எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு ஏ என்பது என்ன? ஏ என்பது யார்? அந்த பிள்ளையை எப்படி சொற்கொள்ள சொல்லலாம்? வயசு அவட பெண் ஆனான்றதுல வச்சு எப்படி சொல்றது? என்ன யோசிக்கிறீங்களா? 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை. எஸ், 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை. ஏ என்பது ஒரு பிள்ளை தான். சரியா? சோ 10 வயதிலும் கூடின ஆண் பிள்ளை அந்த புள்ள. ஏ அது இருந்தா பாருங்க 10 வயசு, இது 10 வயசுலயும் கூடினாண்டு ஏஎம் பி எழுதி வச்சிருந்தோம். 10 வயசுலயும் குறை உண்டு சி டி எழுதி வச்சுக்கிறோம். பெண்ணு சொல்லி பிஏஎம் சிஎம் எழுதி வச்சுக்கிறோம். ஆணு சொல்லி ஏஎம் டிஎம் சேர்த்து வச்சு எழுதி வச்சுக்கிறோம். சோ இப்ப நீ என்ன ஏ எங்க இருக்கிறான்னு பாருங்க. வயசு ரீதியா பார்க்கும்போது 10 வயசுலயும் கூட செக்ஷனுக்குள்ள ஏ போட்டு வச்சுக்கிறோம். ஆண் பெண்ணுக்குள்ள ஆணுக்குள்ள போட்டிக்கிறோம். இப்ப என்ன சேர்த்து சொல்லதான் இது 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை யாரு? ஏ. இப்ப தனியா உங்களுக்கு யோசிக்கும் திரும்ப யோசிக்கணும். ஏ ஆனா பெண்ணா நீங்க எழுதி வச்சு நினைக்கிறீங்க. அதை வச்சு யோசிங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த பச்சை கலர் பெண்ணுன்னு சொன்னா கட்டாயம் படியில் உள்ளதெல்லாம் ஆண். ஆகவே இது ஏ என்பது ஆண் கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டோம் இல்லையா? நாவக்கல வட்டத்துக்குள்ள இருக்கிறது
10 வயசுலும் கூட என்றதால ஏ என்பது 10 வயசுலும் கூட அது எழுதி வச்சுட்டோம். திரும்ப திரும்ப யோசிக்க தேவையில்லை, எழுதித்தானே வச்சுட்டு பார்த்து சொல்ல வேண்டியது. 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை என்ற ஏ என்பது 10 வயதிலும் கூடிய நேரத்துக்குள்ள எழுதி வச்சுக்கிறோம். ஒரு ஆணுக்குள்ளையும் எழுதி வச்சிருக்கிறோம். சரி, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை. இப்படி சொல்றீங்கள தானே, ஆண் 10 வயதிலும் கூடிய அப்படி எழுதுறீங்கள தானே, அது ஒழுங்கா வராது. ஃபர்ஸ்ட் வயசு சொன்னதான் ஒழுங்கா வரும். 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை அப்படித்தான் எழுதுவோம். ஆண் பிள்ளை 10 வயதிலும் கூடிய அப்படி சொல்ற யாரு சரி இல்ல தானே. அப்ப அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வயசு சரி சொல்றேன். 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை. இந்த எழுதியும் காட்டிட்டாங்களே 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளை. சரியா? ஆண் பிள்ளைகள் ஓகேயா? சோ ஆண் பிள்ளைகள் பன்மையில சந்திக்கிறாங்க. அதை வச்சு உங்களுக்கு இப்ப நான் இப்ப உனக்கு எப்படி சொல்லி தந்தேன், ஏ என்பது ஒரு பிள்ளை, பி என்பது ஒரு பிள்ளை சொல்லி தந்தேன். பட் எங்களுக்கு தரவு தந்து இல்ல. ஏ என்பது ஒரு பிள்ளையா நிறைய பேரா, ஏ என்பது எண்ணிக்கை கூட்டுத்தொகையான்னு தெரியா? ஏ இப்போ செல்லம் இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற 10 பேருண்டா ஏ என்பது 10 பேரையும் குறிக்குதா இல்ல ஒத்தரை குறிக்குதா? எனக்கு டவுட் ஒன்று இருந்துச்சானே, டவுட் ஒன்று வந்திக்குமோ உங்களுக்கு. பட் அதை எங்க டவுட் கிளியர் ஆகும்? அவங்க உதாரணத்துல சந்திக்கிறாங்க பாருங்க. ஏ என்பது 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளைகள் என்று பன்மையில சந்திக்கிறாங்க. அப்ப நீங்க ஒன்று யோசிக்கணும், இந்த லெட்டர்ஸ் வந்து ஒத்தர அமைக்கிற ஒன்றுக்கு மேற்பட்டவங்களாம் இருக்கலாம். ஆனா அதுல பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு அவங்க பன்மையில சந்திட்டாங்க. இப்ப ஏ என்பது இப்ப நிறைய பேர் ஒவ்வொரு லெட்டரும் அதிகமான ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை தான் குறிக்கணும். அவங்க தந்ததன் படி. அப்ப ஏ என்பது யாரு? ஆண் பிள்ளைகளா இருக்கிறாங்க. 10 வயதிலும் கூடின ஆண் பிள்ளைகள். இப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த ஏன்ற இந்த பிரதேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆணா இருப்பாங்க. 10 வயசுலும் கூடின பிள்ளைகளா இருப்பாங்க. அது எத்தனை பேர் நிறைய பிரச்சனை இல்ல, அதுல பிரச்சனை இல்ல. ஆனா ஏ என்பது என்ன, ஒன்று 10 வயசுல கூட ஆண் ஆனா இருக்கணும். அது ரைட்டா? ஓகே. அப்ப ஏ நாங்க எழுதிட்டோம். பி அப்ப எப்படி எழுதுவீங்க பாருங்க. பி எங்க எழுதி வச்சுக்கிறேங்க. 10 வயசுலம் கூடிய நேரத்துக்குள்ள பி இருக்குது, பெண்ணுக்குள்ள இருக்குது. அவை 10 வயசுலம் கூடிய பெண் பிள்ளைகள். இந்த பி பி என்பது 10 வயசுலம் கூடிய பெண் பிள்ளைகளை குறிச்சு நிக்குது. ரைட். இப்ப சொல்லுங்க, நீங்க சிஏ சொல்லுங்க. சிஏ எப்படி சொல்லலாம்? டி டி சி எப்படி வர இலக்கணப்படுத்தலாம்? பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் குறைந்த பெண். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சி என்பது சி. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எஸ், சின்னு சொன்னா இப்ப நீங்க திரும்ப திரும்ப யோசிக்க வேணாம். ஒன்று ஆனா பெண்ணான்னு சொல்லணும், அடுத்து வயசு சொல்லணும். 10 விட கூடிய குறையாண்டு. அது இங்க வந்து பாருங்க, எழுதித்தனை வச்சு இருக்கிறேங்க. இப்ப எழுதி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். திரும்ப அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு மட்டும் தேடுங்க. வயசுக்குள்ள இருந்து எங்க இருக்குதுன்னா பாருங்க, 10 வயசை விட குறைவுன்ற செக்ஷனுக்குள்ள சி இருக்குது. ஆண் பெண்ணுக்குள்ள சி எங்க இருக்கிறாங்க? ஆணுக்குள்ள இருக்குதா பெண்ணுக்குள்ள இருக்குதா? எங்க இருக்குது சி? எதுக்குள்ள எழுதி பெண்ணுள்ளது. வச்சுக்கிறேன்? பெண்ணுக்குள்ள இருந்தா சி. பெண்ணுன்னு சொல்லியிருந்தா பாருங்க, எழுதி வச்சுக்கிறேன். பியும் சியும் பெண், ஏயும் டியும் ஆண். ஏயும் பியும் 10 வயசை விட கூட, சி சியும் டியும் 10 வயசை விட குறைவுக்குள்ள எழுதி வச்சுக்கிறேன். ஆனா இந்த வயசை வச்சு ஆனா பெண்ணா சொல்ல முடியாது. இவங்கள இந்த பெண் ஆணுக்குள்ள வேற எழுதி வச்சுக்கிறோம். அப்ப அந்த ஆண் பெண்ணையும் வயசையும் சேர்த்து செல்லதான் இருக்குது. அப்ப உங்கள்ட்ட கேட்ட சி தானே, இங்க சி இருக்குன்னு பாருங்க. இந்த ஆயிக்குது சி. வயசுக்குள்ள பார்க்கும்போது இந்த இருக்குது, ஆண் பெண்ணுக்குள்ள பார்க்கும்போது பெண்ணுக்குள்ள இருக்குது. ஆகவே வயது ரீதியா பார்க்கும்போது 10 வயசை விட குறைவு ஆனா பெண்ணான்னு பார்த்தா அது பெண். ஆகவே 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளை யாரு? அந்த சி. சரிதானே? நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். சி என்பது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சு வேற எழுதி வச்சுக்கிறோம். 10 வயசை விட கூடையா குறையாண்டு வேற எழுதி வச்சுக்கிறோம். இப்ப வயசையும் பாலையும் சேர்த்து செல்லத்தான் இருக்குது. சி என்பது என்ன? 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளை. ஏ அப்படி வந்துச்சு, அவங்களே தந்த விஷயம் இல்லையா? அந்த கிரீன் கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது பெண். அப்ப கிரீன் கலர் வட்டத்துக்குள்ள தான் சி இருக்கிறா. அப்ப சி என்பது பெண். அது பிள்ளை பன்மையா இருக்கலாம், ஒருமையா இருக்கலாம், பிரச்சனை. ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம், ஒருத்தர் ஆயிக்கலாம், 2 பேர் ஆயிக்கலாம், 5 பேர் ஆயிக்கலாம், பரவாயில்லை. பட் அவங்க பெண்ணா. சி என்பது பெண் பிள்ளைகள். 10ஐ விட கூடையா ஒரு வயசுன்னு பார்த்தா 10 அல்லது 10லும் குறைவானவங்க. 10 அல்லது 10லும் சிறந்த நாவக்கர வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் 10ஐ விட கூட. அப்ப நாவக்கர வட்டத்துக்கு வெளியில இருக்கிற எல்லாரையும் 10 அல்லது 10ஐ விட குறைவான வயசுடைய வைக்கணும். 10ஆ இருக்கலாம், 10ஐ விட குறைவாய்க்கலாம். ஏன்னா அந்த ஊதா கலருக்குள்ள இருக்கிறவங்க 10ஐ விட கூடன்றாங்க, அதிகம். அப்ப 10 வரையல ஊதா கலருக்குள்ள. வெளியில இருக்கிறவங்க கட்டாயம்
10 வயசு இல்லாட்டி 10 வயசை விட குறைஞ்சவங்க 10 அல்லது 10 வயதிலும் குறைந்தவர்கள் எழுதலாம் உங்களுக்கு. சரியா? அது விளையாச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். ஓ டீச்சர். ஓ டீச்சர். ஓ டீச்சர். ஓகே குட். அப்ப முதலாவது விஷயம் நாவட்டம் 10 விட கூட அப்படின்னா 10 வரையல அவங்க 11 12 அப்படித்தான் போகும். அப்ப வெளியில இருக்கிறவங்க 10 அல்லது 10லும் குறைஞ்சவங்களா இருக்கணும். அப்ப உங்களுக்கு வழங்குற சி என்பது நாவட்டத்துக்குள்ள இல்ல. அதனால நாங்க 10 வயசை விட 10 அல்லது 10 விட 10ன்னு சொல்லலாம் அல்லது 10 விட குறைவானவங்களா இருக்கலாம். பாருங்க அதான் சியை கொண்டு வந்து அதுல எழுதி வச்சுக்கிறோம். பெண்ணுக்குள்ள வந்து சி எழுதி வச்சு இது ரெண்டையும் சேர்த்து செல்ல தான் நிக்குது. இப்ப என்ன இப்ப 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளை. சி என்பது யாரு? 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். சரி பண்மையில் எழுதுவோமே ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை குறிக்கிற அந்த எழுத்து குறிக்குதுண்டு. ரைட். 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். அது யாருக்கு சரி டவுட்டிக்கிறாள் இல்ல தானே? இதான் கேளுங்க, பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது போ டி. இப்ப டிஏ சொல்லுங்க. 10 வயதிலும் குறைந்த ஆண் பிள்ளை. 10 வயதிலும் குறைந்த ஆண் பிள்ளை. 10 வயதிலும் குறைந்த ஆண் பிள்ளைகள். எஸ் எங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப வட்டத்தை வச்சுக்கிட்டு எழுதித்தனை வச்சுக்கிறீங்க. வயசு ரீதியா பார்க்கும்போது பாருங்க 10 அல்லது 10லும் குறைந்தன்னு சொல்லணும். என்ன சொன்னா இது 10 விட கூடண்டா மத்தவங்க 10 அல்லது 10 விட குறைவா இருக்கணும். மத்தவங்க 10 வயசா இருக்கலாம், மற்ற 10 விட குறைஞ்சதா இருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறவங்க 10லும் கூடண்டா 10 வயசுடைய அகலிக்குள்ள வரையல நாவக்குள் ஊதாக்காடுக்குள்ள வர மாட்டாங்க. அப்ப அவங்க 10 வயசு அகல் வெளியே தான் இருக்கணும். 10 அடி 10 விட குறைஞ்ச அகல் 10 அல்லது 10லும் குறைந்தவர்கள் சொல்லுங்க வெளிவட்டத்தை செல்லும் போது. அப்ப இது செல்லணும் 10 அல்லது 10 விட குறைவு. 10 இருக்கலாம், 10 வயசை விட குறைவா இருக்கிறவங்க வந்து நாவலுக்கு வெளியில இருக்கிற எல்லாரும் சியும் டியும். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டது டி 10 அல்லது 10 விட வயசுக்கு 10 இருக்கலாம். இந்த டி உடைய பிள்ளைகளுக்கு 10 வயசு இருக்கலாம், 10 விட குறைஞ்சவங்க இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சோ அது எத்தனை வயசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள இருக்கிறவங்க 10 இருக்கும், இல்லாட்டி 10 விட குறைஞ்சதா இருக்கும். சரியா? அதான் அந்த கருத்து. ஆண் பெண் பார்க்கும்போது பாருங்க ஆணுக்குள்ள எழுதி வச்சுக்கிறோம் டி. இப்ப சேர்த்து சொல்லுங்க, எப்படி சொல்ல போறீங்க? 10 வயதிலும் குறைந்த ஆண் பிள்ளை. எஸ் டி என்பது என்ன? 10 வயதிலும் குறைந்த ஆண் பிள்ளை. கிளியரா? அப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப கேள்வி செஞ்சீங்க, நிறைய பேருக்கு டி எல்லாம் சந்தேகமா இருந்துச்சு சொன்னீங்க. இப்ப டி கிளியர் டவுட் ஆனாக்களுக்கு கிளியரா? சொற்கள் எழுத தெரியாதுங்க, கிளியர் ஆகிட்டா? ஓ டீச்சர். ஓ டீச்சர். கிளியர். ஓகே குட். இப்ப செய்வீங்க நீங்க பாருங்க, பிரதேசங்கள் எல்லாம் எப்படி எப்படி இனம் காணுன்றது உங்களுக்கு உடைச்சு உடைச்சு இப்படி எழுதுவீங்க. ஆண் பெண் வரும்போது இப்படி உடைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டீங்கன்னா பிறகு சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும். ஒரே அடியை பார்க்கும்போது செல்ல கஷ்டமாயிக்கும் சில ஆக்களுக்கு. இப்படி இப்படி பார்த்து செல்ல இப்படி உடைச்சு எழுதி வச்சுட்டு சேர்த்தேங்கன்னா ஈஸி ஆயிக்கும். ரைட். அது என்ன உடைச்சி சேர்க்கிற என்னன்ற உங்களுக்கு விளங்கிக்கும். சொல்லி காட்டின ஃபர்ஸ்ட்டுக்கு வேற வேற எழுதி வச்சேன். நான் வயசு ரீதியா எழுதி வச்சேன் லெட்டரை. ஆண் பெண் வேற எழுதி வச்சேன். இப்ப வயசையும் ஆணையும் சேர்த்து பாலையும் வயதையும் சேர்த்து சொன்னேன். அதான் விஷயம். ஓகே ரைட். இதுல இப்ப கண்டினியூவா வர 3 பேரும் கண்டினியூவா வாரீங்க, அப்படியே வாங்க. ரைட். அப்ப உங்களுக்கு கிளாஸ் நேரடியா ஜாயின் பண்ணினா தான் பிரயோசனம் கூட. இப்ப நான் ஜாயின் பண்றேன், இப்ப புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லாரையும் டைம் டேபிள வாங்கி திரும்ப பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் யாருக்குமே டைம் கிளேஷ் ஆகாத மாதிரி எல்லாரும் நேரடியா ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய டைம்ல தான் கிளாஸ் போட்டிக்குது. பட் இன்னைக்கு 4 பேர் இல்ல இல்லையா? எஸ் 3 பேர் தான் நேரடியா ஜாயின் பண்ணிக்கிறீங்க, 4 பேர் நேரடியா ஜாயின் பண்ண இல்ல. பட் என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரடியா ஜாயின் பண்ணி படிச்சா நீங்களாக ஆக்டிவ் ஆயிப்பீங்க. ரெக்கார்டிங் படிச்சு இந்த ஆக்டிவ் இருக்கு அவங்கள்ட்ட விட செல்ல மாட்டீங்க. சும்மா பார்த்துட்டு படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனா ஏதோ நமக்கு திடீர்னு மிஸ் ஆகிட்டுன்னா பிரச்சனை இல்லை, ரெக்கார்டிங் எடுத்து படிக்க தானே வேணும், அதை உடையலாது. ஆனா மேக்சிமம் இப்ப எல்லாரும் ஜாயின் பண்ணக்கூடிய டைமுக்கு ஒரு கிளாஸ் நான் போடுறேன்னா கட்டாயம் எல்லாரும் வரத்தான் வேணும் அந்த கிளாஸ். அப்பதான் உங்களுக்கு பிரயோசனம் என்னத்தான் நான் அவ்வளோ யோசிக்கிறேன். இல்லாட்டி எனக்கு அது தேவையும் இல்லை இல்லையா? ரெக்கார்டிங் எடுக்கிறவங்க ரெக்கார்டிங் எடுத்து படிச்சுக்கன்னு கொடுக்கலாம். பட் நான் திரும்ப டைம் டேபிள் செக் பண்ணி டைம் டேபிள் ஓகே அண்ட் எல்லாருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் எல்லாரும் நேரடியா வந்து படிச்சதான் பிரயோசனம் கூட. அதனால வாராக கண்டினியூவா வாங்க கிளாஸ். அப்படியே வந்தா தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கிற விஷயங்கள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைமுக்கு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு போய் தெரியல. ரெக்கார்டிங் தான் சில நேரம் சோம்பரப்படுவீங்க, புறவு பாபம் நடி வைப்பீங்க, இன்ட்ரெஸ்டும் இருக்காது இல்லையா? மிஸ் ஏதோ ஒரு காரணத்தால மிஸ் ஆயிட்டுன்னா பாத்துக்கொள்ளுங்க. அதை மிஸ் ஆக்கிடாம ரெக்கார்டிங்க பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. எப்படி சரி பாத்துருவோம். அடுத்த கிளாஸ் முடியும் போது ரெக்கார்டிங்க தொடங்கும் போது, அடுத்த கிளாஸ் தொடங்கும் போது ஏற்கனவே நடந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங் கட்டாயம் நீங்க பார்க்கத்தான் வேணும். சரியா?
இல்லாட்டி என்ன நடந்த அந்த கிளாஸ்ல என்ன படிச்சு கொடுத்த ஒன்றும் தெரியாதானே இல்லையா? பாருங்க, தொடைகள் ஜாயின் ஆகக்கூடிய ஒருத்தர் நடந்து முடிஞ்ச தொடைகள் கிளாஸ் ரெக்கார்டிங்க பார்க்காம நேரடியா வந்தாரா இருந்தா அவரு கிளியரும் இல்லாட்டி அந்த பாடம் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் அவரு. திரும்ப பேசிக் எல்லாம் நான் படுத்தேலாதான் நினைக்கலையா? அதனாலதான் ரைட். ஸோ அந்த கேள்வி எவ்வளவுதானே, வேற ஒரு விஷயம் அது இல்லை தானே? ஓகே, அப்ப எல்லாருக்கும் கிளியர். இப்பயே உங்களுக்கு பெரிய ஒரு ஐடியா கிடைச்சிக்கும் இந்த பாட்டுல. சரியா? நிறைய விஷயங்கள் சொல்லித்தர விளங்கி கொள்ளுங்க. அடுத்தடுத்த கேள்விக்கு அது பிரயோசனமா இருக்கும். இப்படி பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு ஓ லெவல்ல நீங்க சந்திக்க போட கேள்வி. இப்படித்தான் வட்டம் 3 வட்டம் வரும். 2 வட்டம் தானே பார்த்தோம். மேக்சிமம் 3 வட்டம் தான் கேட்பாங்க, 2 வச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா 3 வட்டத்துல நிறைய கேள்வி கேட்கலாம். 2 வட்டத்தை வச்சு கேள்வி மிச்சம் கேட்க முடியாது, அதனால 2 தர மாட்டாங்க. 3 வட்டத்தை வித்தியாசம் வித்தியாசமா ஜாயின் பண்ணி கேள்விகள் வரும். எங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணி தந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு அதை விளங்க எடுத்துக்கொள்ளையில மாதிரி தான் நீங்க எப்படித்தான் வந்தாலும் நீங்க செய்வீங்க. அதனாலதான் விளங்கி படிங்கன்னு சொல்றேன். பாடமாக்கவான விளங்கி படிங்க. ரைட், ஓகே. இப்ப 4வது கேள்வி போவோம் நாங்க. ரைட், 4வது கேள்வி என்ன சில தரப்பட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு வட்டமுமே தரப்பட இல்லை. இப்படி கேள்விகளும் வரும் உங்களுக்கு. ஆனா இப்படி கேள்வின்னு சொல்லல, நான் எழுத்து கணக்குகள் வரும். வட்டத்தை நீங்க சூஸ் பண்ணி வரைஞ்சு கொள்ளணும். அவங்க வட்டம் ஒன்றும் போட்டு தர மாட்டாங்க, தரவுகள் தரப்பட்டிக்கும். அந்த தரவுகளை வச்சு நீங்க என்ன செய்யணும், வட்டம் எல்லாம் வரைஞ்சி அதுக்கேற்ற வகையில வட்டங்கள் வரைஞ்சி கேள்வியை வந்து செஞ்சு கொண்டு போகணும். அப்படி கேள்விகளும் பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து பாருங்க வேண்டாம். சரியா? பொதுவா நிறைய கேள்விகள் வர வட்டம் தருவாங்க. பட் சில வருஷங்களை பாருங்க வட்டம் ஒன்றும் இருக்காது, தரவுகள் தந்திப்பாங்க நிறைய. அதை வச்சு நீங்க வட்டத்தை கிரியேட் பண்ணணும். 3 வட்டம் வருமா, 2 வருமா, அப்ப அப்படி கேள்வி நாங்க பாஸ் பேப்பர்ல பார்ப்போம். சரியா? அப்ப அந்த பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்க எப்படி அந்த கேள்வி வருது எல்லாம் விளங்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விஷயத்தை படிங்க தெளிவா. கேள்விகள் என்ன மாதிரி வருது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதை பாஸ் பேப்பர்ல எல்லாம் திரும்ப கிளியரா படிப்போம் நாங்க. ரைட்? இதுல அந்த இந்த பாடத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. விளங்கினா மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை கேள்வி செஞ்சு கொண்டு போயிடும். பட் தெளிவா விளங்கினா மட்டும்தான். ஸோ 4வது கேள்வியை பாருங்க. இப்போ வட்டம் எதுவுமே தந்து இல்லை, தரவுகளை வச்சுதான் நீங்க வட்டம் போட சொல்றாங்க. உங்களுக்கு தான் வெண்வரி படத்தை வரைய சொல்றாங்க. வட்டம் இந்த வெண்வரி படத்தை தான் சொல்றேன். ரைட், ஓகே. என்ன தரவு தரப்பட்டது? முதலாவது அகிலத்தொடை. எல்லாருக்கும் தெரியும் இது என்ன, அகிலத்தொடையை குறிக்கும். அதாவது எல்லா மூலகங்களையும் குறிக்கிறது. அதாவது இதுக்குள்ள என்னென்ன மூலகங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஓண்டைய மூலகங்கள்னு சொல்லுவோம் நாங்க. ஓண்டையும் மூலகங்கள். ஸோ எல்லா மூலகத்தையும் சேர்த்துதான் நம்ம அகிலத்தொடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறியீடு இது. ரைட், அகிலத்தொடை என்னன்னு சந்திக்கிறாங்க பாருங்க. 2 கமா கமா போடணும். ஒவ்வொரு மூலகங்களுக்கு அடுத்து கமா போடாட்டி பிலாது இல்லையா? ரைட், அவங்களே எழுதி தந்திக்கிறாங்க. 2 3 4 5. இந்த கேள்வி எழுத செய்யும் போது யாருக்கு என்ன டவுட் வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க பாபு. இந்த கேள்வி செய்யும் போது என்ன டவுட் வந்தது? சொல்லுங்க, என்னென்ன ப்ராப்ளங்கள் நான் இந்த வந்தது சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கொண்டு கேளாது. பட் உங்களுக்கு தான் நான் படிச்சு தரேன். உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வர டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண வந்திக்கிறேன். இப்போ நீங்க ஒத்துழைப்பு தராட்டி நான் இப்படி உங்களோட டவுட்டில் கிளியர் பண்ணி படித்து தந்துட்டு போறது, நான் விடே செலுத்தி தந்து கொண்டு போவா? அப்போ அப்படியே உங்களோட டவுட் கிளியர் பண்ணி படி தேவையில்லையா? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, செஞ்சீங்க தானே கேள்வி செய்யும் போது என்ன டவுட் வந்துச்சு, இந்த கேள்வி செய்யும் போது நல்ல சக்சஸ் செஞ்சு முடிச்சீங்களா, எந்த டவுட்டுமே வரையில, நல்ல ஈஸியா இருந்தா அப்படி சொல்லுங்க. அது பிரச்சனை இல்லை. டவுட் இருக்கணும் அப்படி சொல்லல நான். கேட்கறதுக்கான காரணம் டவுட் இருந்துச்சாண்டா இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரான ஐடியா ஒன்று கிடைக்கும். நிறைய பேர் டி பார்ட் போன கேள்வியில டி ஹஸ்டம் பண்ணீங்க. இப்ப டி எல்லாம் தெளிவா விளாம் படுத்துனேன், உங்களுக்கு விளங்கிக்கும். அது மொத்தமா பார்க்கும்போது டி மட்டும் இல்ல, நிறைய அந்த கேள்வியும் உங்களுக்கு கிளியர் இல்லாம தான் இருந்தீங்க பொதுவா. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அந்த கேள்வி. ரைட், இந்த கேள்வி செய்யும் போது என்ன கஷ்டம், இது வட்டம் நீங்களாவே வரையணும் இல்லையா? வட்டம் தந்து இல்லை. ஒருத்தருக்குமே டவுட் இல்லையா? செய்ய இல்லையா? இல்லாட்டி செஞ்சதானே டவுட் வரும் இல்லையா? அப்படியா? டீச்சர் வெண்வாரி படம் வரைய தெரியாது டீச்சர்.
ஓகே, நான் சொல்லித்தரேன் எப்படி வரையணும்ன்றது நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒருத்தர் பேசும்போதுதான் இந்த இடம் உங்களுக்கு கஷ்டமா இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதை நல்லா கிளியர் பண்ணிவிடும் எனக்கு உங்களுக்கு. அதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இது தெரியாதுன்னு சொல்றது இல்லையா? வெக்கப்பட்டு என்ன செய்ய போறீங்க? கிளாஸ் வாரம் எனக்கு தெரியாத படிக்கிறதுக்காக நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப. சோ அதுக்கு ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. என்ன தெரியாதோ தெரியாதுன்னு சொல்லுங்க. அவர் எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நானும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் தெளிவா படி தரணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கூடும் இல்லையா? குயிக்கா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஒத்தர் தானே சொல்லிக்குது. நான் செஞ்ச டீச்சர் லேசா இருந்துச்சு. ஓகே, குட். டீச்சர் நான் செஞ்சேன், தெரிஞ்சதை செஞ்சேன் டீச்சர், டவுட் இல்ல. ஓகே, அதை குயிக்கா சொல்லி முடிங்க இல்லையா? அப்ப அது பிரச்சனை இல்லை. டவுட் வரணுன்றதுக்காக நான் கேட்கலாம் தானே. என்ன விஷயம் டவுட் இல்லைன்னு நல்லா செஞ்சேன்னா செஞ்சேன், எனக்கு பிரச்சனை இல்லை. டவுட்டா இருந்தா கட்டாயம் கேளுங்க, மறைச்சு கொள்ள வேணாம். இது டவுட்ன்றது சுவர வெளிப்படையா கேளுங்க. மத்தவங்க செஞ்சுக்கிறாங்க இல்லையா, அப்ப நான் இப்படி டவுட் உண்டு அப்படின்னு யோசிக்க வேணாம். அப்படி யோசிக்கிறாங்க தான் பின்னுக்கு போறேன். மத்தாக்கிட்ட முன்னுக்கு தான் அந்த டவுட்டை கேட்க வைக்க மாட்டாக்கள் முன்னுக்கு போக மாட்டாங்க, பின்னுக்கு தான் வருவாங்க. டவுட் கேட்டு கேட்டு தெரியான்னு கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு போறவங்க மேலேயே வைத்துருவாங்க நல்லாவே. மத்தாக்கள் வெக்கப்பட்டு கீழேயே வைத்துருவாங்க. நான் யாருக்கும் குறிப்பிட்டு சொல்லி தருவோம், உங்களுக்கு சொல்லி நான் சொல்லித்தரேன். பொதுவான விஷயம் இதுதான். இப்ப நிறைய பேர் டவுட் கேட்க வைக்கப்படுவாங்க மத்தவங்க முன்னுக்கு. அவங்களே தெரியுமே இது நான் எப்படி தெரியான்னு கேட்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறதால தான் அவங்க கடைசி வரைக்கும் கீழ் மட்டத்திலே இருப்பாங்க. சில ஆட்கள் டவுட் கேட்க வைக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்டோட கேட்டு கேட்டு படிச்சிருவாங்க. அவங்க கடைசி எக்ஸாம் போகும்போது இந்த இடத்துல இருப்பாங்க அவங்க. அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும், நல்ல ரிசல்ட்ஸ் வரும், ஒரு சந்தோஷமா அடுத்த கட்டத்துக்கு வைத்துருவாங்க. அப்ப எங்களுக்கு படிக்கும் போது வெக்கம் எதுவும் தேவையில்லை. டவுட் கேட்கறது இல்ல, தனக்கு தெரியான்னு சொல்றதுல இது பட வேணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால சொல்லித்தரேன், ரைட்? நீங்க எந்த ஒரு விஷயத்துல இங்க மட்டும் இல்ல, ஒரு ஒன்று தெரியாதா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு படிச்சுக்கிறது இல்ல, இது பண்ண வேணாம் நீங்க. அதுல வெக்கப்படுறது ஒண்ணும் இல்ல. சரியா? ரைட். படிக்கிற விஷயத்துல வெக்கப்பட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை படிக்க வேண்டிய அவ்வளவுதான். ஸோ முதலாவது பாருங்க, இப்போ சரி நிறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுமா, வெண்வெளி படம் வரைய கஷ்டம். எஸ், அதை நான் எக்ஸப்ட் பண்றேன். என்ன நிறைய பேருக்கு இந்த தர வச்சு நான் வெண்வெளி படத்துக்கு வாரன்ற ஐடியா இல்லை. ஒரு ஒரு வட்டம் வருமா, 2 வட்டம் வருமா, 3 வட்டம் வருமா, எப்படி வட்டத்தை ஜாயின் பண்றது, இங்க பொது வருமா, பொது வரணும் இல்லையே, வட்டம் இப்படி வேற வேறையா மீக்கேறும். அப்ப அதெல்லாம் டவுட். எத்தனை வட்டம் வரும்ன்றது ஒன்னா தெரியும். எத்தனை வட்டம் இதில் சம்மந்தப்பட போகிறோம். அடுத்த எத்தனை வட்டங்கள் ஜாயிண்ட் ஆகும், இப்படியும் வரை இருந்தானே. 2 வட்டம் இப்படி ஜாயிண்ட் ஆகி 3ஆவது வட்டங்கால ஜாயிண்ட் ஆகிடும். 3 வட்டம் வந்து நான் சும்மா சொல்றேன். இப்படி 3 வட்டம் இப்படி டிஃப்ரெண்டா 3 வட்டங்கள் ஜாயிண்ட் ஆகும். 10ஆம் மணிக்கையில 3 வட்டம் வரவே வராது, உங்களுக்கு 2 வட்டம் தான் வரும். பட் நான் சொல்றேன் பாருங்க, 3 வட்டத்தை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பாருங்க. எப்படியும் உங்களுக்கு பாருங்க இப்படியும் வரலாம். சும்மா வட்டம் ஒழுங்க வரையில சும்மா பாருங்க, ரைட்? இப்படி ஜாயின் பண்ணாலும் 3 வட்டம் தான். இது 3 வட்டம் தான் இருக்கிறீங்க, இங்கே 3 வட்டம் தான். எப்படி எப்படி எல்லாம் இப்படித்தான் கேள்வி மாத்தி மாத்தி வருதே தவிர ஒன்றுமாக இல்லை, ரைட்? ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸியா செஞ்சு கொண்டு எத்தனை வட்டம் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 இல்லை 4 வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்குறது முக்கியம். அதை நல்லா கொஞ்சம் கவனிங்க. எப்படி அதை செய்யற அந்த கேள்வி எப்படி பிரதேசங்கள் இனம் காணுது, பிரதேசத்து சரியா ஒருத்தருக்கு இனம் காணலும்டா வேற ஒன்றும் இல்லை. இதுங்க முக்கியம். ஒவ்வொரு பிரதேசத்தையும் தந்து தர வச்சு சரியா ஒருத்தருக்கு இனம் காண தெரியும் சொன்னா அவர் எல்லாம் சக்சஸ் ஆகல. பிரதேசத்தை கண்டுபிடிக்கிற கஷ்டம்னா கஷ்டம் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி உடைச்சு பார்க்கணும். எல்லாம் ஒன்றுக்கு போட்டு யோசிச்சீங்கன்னா ஐடியா வராது. ஆண் பெண் வயது எல்லாம் சேர்த்து தந்தீங்கன்னா கொஞ்சம் வேற வேற உடைச்சு செய்யுங்க, எழுதி வச்சு அப்புறம் சேர்த்து பாருங்க, அப்ப ஈஸியாகும். அதான் ஈஸியா செஞ்சு சொல்றதுக்கான வழிமுறை. பின்னங்களை எல்லாம் செலுத்தினேன் தானே. ஸோ ரெக்கார்டிங் வராதாக ரெக்கார்டிங் கட்டாயம் பார்த்துங்க. பின்னங்கள் அழகா நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம். நிறைய ஐடியாக்களோட நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். நேரடியாக ஜாயின் பண்ணதாக்க ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து நல்லா அழகா நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருங்க, செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பிரயோசனம். ரைட். சோ அப்ப இதுல எப்படி நாங்க இனம் காண்றேன், இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப 10ஆம் ஆண்டு புத்தகம் என்றதால 2 வட்டம் தான் இருக்கும், 3 வட்டம் வராண்டு தெரியும் நான் சொன்னதால. எக்ஸாம் போய் செல்ல தெரியாது எங்களுக்கு, 2 3 ஆண்டு செல்ல தெரியும். அங்க 10 11 சேர்த்து வரதால தரவை வச்சுதான் நாங்க யோசிக்கணும் இங்க எத்தனை வட்டம் வரும். அது முதல்ல அதினம் காணுங்க. அது பிறகு இந்த பொது வருமா இல்லையா, பொது வரணுமா இல்லையா, ஜாயிண்ட் ஆகி வருமா, தனித்தனியா வட்டம் வருமா, அதெல்லாம் யோசிக்கணும் தந்த தரவை வச்சுதான். ரைட். முதலாவது யோசிப்போம் எத்தனை வட்டம் வரும் யோசிப்போமே, எத்தனை உபசோடைகள் வரும் யோசிப்போம்.
முதலாவது அகிலத்தொடை. இதை வச்சு ஒண்ணு யோசிக்கல. அப்படின்னு அகிலத்தொடை என்ன, இதுக்குள்ள என்னென்ன மூலகங்கள் வரப்போகுது, அது இங்க வர. இப்ப நான் சும்மா இந்த வட்டத்தை வச்சு விளம்பரப்படுத்துறேன், பட் நான் இது அழிக்க இல்ல, தேவைப்படும் எடுத்துக்காக. ஆனா எப்படி வட்டம் வரையறது நான் கீழே விளம்பரப்படுத்திட்டு இது தேவைப்பட்ட எடுத்துக்கொள்ளும். சும்மா இதை வச்சு விளம்பரப்படுத்தினேன் பாருங்க. அகிலத்தொடைன்னு சொன்னா எல்லாம் இந்த வெளிப்பிரதேசம், இந்த ஒவ்வொரு பிரதேசம் எல்லாத்துக்குள்ள இருக்கிற மூலகங்கள் தான் இதுல வரப்போகுது டோட்டலா. இவ்வளவு மூலகத்தை தவிர வேற மூலகங்கள் வராது இந்த தொடையில. அப்ப இந்த தொடையில இருக்கிற எல்லா மூலகத்தையும் தான் அகிலத்தொடைக்குள்ள சந்திக்கிறாங்க. 2, 3, 4, 5, 6, 7. அது மட்டும்தான் மொத்த மூலகம். இதை வச்சுதான் நீங்க உங்களோட கணக்கு போக போகுது. அடுத்தது பாருங்க, நாங்க படிச்ச குறியீடுகள் இது நாங்க படிச்சிட்டோம் இல்லையா? முதலாவது கிளாஸ்ல இது படிச்சுட்டு 2 கிளாஸ் முடிஞ்சுதானே தொடைகள். ஏ தவிர இடைவெட்டு பி எப்படி பிரதேசங்களை இனம் காண்டதுன்னு எல்லாம் படிச்சோம். நம்பரிங் போட்டு அப்பங்க பாருங்க குறியீட்டை பாருங்க. ஏ தவிர இடைவெட்டு பி. மேலோட்டமா பாருங்க, ஏ இடைவெட்டு பி, ஏ ஒன்று இப்போ பி தவிர. அப்போ உங்களுக்கு வருங்க ஏபின்னு மட்டும்தான் வருது, வேற எந்த லெட்டரும் வரையில. ஏயும் பியும் சம்மந்தப்படுறதால மொத்தம் 2 லெட்டர் தான் சம்மந்தப்படுது. அப்போ ஒரு பிரதேசத்தை ஏ, இன்னொரு பிரதேசம் பி. அப்போ டோட்டலா 2 வட்டம் இங்க தேவைப்பட போகுது. ஏ இப்போ இது ஏன்னு எடுத்தா இது பி. அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து 2 வட்டம் தாங்க இருக்குது, என்ன வேற எழுத்துக்கள் இல்லை. ஒன்று ஏ எழுத்திக்குது, அடுத்து பி எழுத்திக்குது. அப்போ 2 வட்டம் தான், ரைட். வட்டங்கள் எண்ணிக்கை ஐடியா வந்துச்சு. அடுத்தது இந்த 2 வட்டமும் ஜாயிண்ட் ஆகி வருமா தனித்தனியா? இப்படி தனித்தனியா வரையிலும் தானே இப்படி. இதுவும் ஓகே தானே, இப்படியும் வரலாம், இங்க பொது இல்லை. அப்ப எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? யார் சரி ஐடியா ஆகிக்கிறா? தனித்தனியா இப்படி வருமா? உருவம் இப்படி வருமானது எப்படி கண்டுபிடிப்பீங்க? தந்த தரவை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜாயிண்ட் வருமா இல்லாட்டி ஜாயிண்ட் இல்லாம பொது இல்லாம வருமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொது வரும் டீச்சர். ஏண்டா ஏ இடைவெட்டு பி பின்னு சந்திக்கிறேன். எஸ், குட். இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்க, இந்த ஒரு தரவு தரப்பட்டிக்குது. பொது வருமா இல்லையான்றது எங்களுக்கு சும்மா விருப்பமான மாதிரி பொது வரும்னு போட முடியாது. இந்த தரவுகள் எங்களுக்கு சொல்லி தருது இந்த வட்டம் ஜாயிண்ட் ஆகி வரணும், அதாவது பொது வரணும். ஜாயிண்ட் ஆகினாதான் பொது, இது பொது பிரதேசம். அதாவது இந்த வட்டம் பொது உண்ட என்ன, இந்த வட்டம் ரெண்டையும் செய்யக்கூடிய ஆக்கள், ரெண்டுக்குள்ளேயும் அடங்குறாங்க. அப்ப ஏ இடைவெட்டு பி, அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவானது. நாங்க நேரத்தில் படிச்சோம் ஏபி பொது, இடைவெட்டு என்பது பொது. பொதுன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும் ஏபி பொது. பொது உண்டா இங்க? பொது இங்க இல்ல, ஜாயிண்ட் ஆகினா தான் பொது வரும். இடைவட்டம் இல்லாட்டிதான் இப்படி வரும், பொது இல்லாட்டிதான் இப்படி வட்டம் வரும். பொது உண்டா இப்படி சேர்ந்து வரணும் வட்டம். ஸோ வட்டம் இப்படித்தான் வரும்ன்றது அதை வச்சு உங்களுக்கு தந்த தரவுகளை நல்லா பார்த்து நீங்க ஐடியா எடுக்கணும் பொது வாரா இல்லையான்னு. சும்மா உங்களுக்கு ஐடியா எடுக்க இயலாது, சரியா? ரைட். அப்ப எங்களோட ஐடியா முடிஞ்சு, வட்டம் சரி வரைஞ்சாச்சு. இதுதான் வட்டம். 2 வட்டம் வரைஞ்சேன். ஏபி மட்டும்தான் எழுத்து கழிக்குது, வேற எந்த எழுத்துமே இல்லை. ஸோ அப்ப ஏபின்றது 2 எழுத்து. ஸோ 2 வட்டம் தான். அடுத்தது ஏன்னா 2 ஒரு வட்டத்தை ஏன்னு எழுதினீங்கன்னா அடுத்தது பின்னு குறிக்கணும். ஸோ இதை நான் ஏன்னு எடுக்கிறேனே, நீங்க மாத்தி குறிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இது இந்த வட்டத்தை பின்னு எடுத்துக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களோட படத்துக்கு எப்போ நீங்க சரியா எழுதிருந்தீங்கன்னா ஓகே. நான் ஒன்று ஏன்னு எடுக்கிறேன், ஒன்று பின்னு எடுக்கிறேன். 2 வட்டமும் ஜாயின் பண்ண பட்டிக்குது. இந்த வட்டத்தை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், என்ன வருங்க? இந்த வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதுதான் ஏ வட்டம். இந்த வட்டத்தை பின்னு எடுத்துக்கிறேன், இந்த வட்டத்தை பின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். கருப்பு வட்டம் சிவப்பு வட்டம்னு ஒன்று காட்டப்பட்டிருக்கு வழங்குறதுக்கா, ரைட்? இது ஏ வட்டம் பி வட்டம் 2 எழுத்துக்கள். ஸோ படம் ஓகே. வெண்ணொடி படம் வரைஞ்சது ஓகே ஆக்கில்? முக்கியமா என்ன நீங்க டவுட் இருந்தீங்க, இப்ப விளையிட்டா? ஓ டீச்சர். டவுட்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை, கேட்டு படிங்க. இன்னும் விலங்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எவ்வளவு விலங்கு இல்லைன்னு சொல்லுங்க, கிளியர்ண்டா ஓகே. எல்லாருக்கும் ஓகே இது வட்டம் வரைஞ்சது? நீங்க சும்மா சில நேரம் வரைஞ்சிக்கலாம். ஓ டீச்சர். ஏன்னா இது முக்கியம். ஓலவல் எக்ஸாம்ல சில நேரம் வட்டங்கள் தர மாட்டாங்க, வெண்வரி படம் தராட்டி நீங்க தான் தீர்மானிக்கணும் எப்படி வெண்வரி படம் கொண்டு வரைஞ்சு கொள்றது. அப்ப அதுக்கு இது ஒரு நல்ல சின்ன ஒரு ஐடியாவுடைய கேள்வி. இது இப்படி வர ஓலவலுக்கு 3 வட்டங்கள் வார பொதுவாக கேள்வி செய்யணும்னு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் பேசிக் இப்போ உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பயுமே வெண்வரி படம் தருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்க வரைஞ்சு செய்ய வேண்டிய வருஷங்களும் வந்திக்குது. பாஸ் பேப்பர் பார்த்தாக்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே. பாஸ் பேப்பர் நாங்க பார்க்கறதுனால இன்னும் கிளியர் ஆகும் உங்களுக்கு. அப்ப இதை பாருங்க, ரைட். இந்த பாக்ஸ் போடுறதை நான் இல்லாம ஆக்குறேனே, ரைட்.
அப்ப இப்ப விளையாட்டு தானே உங்களுக்கு வெண்வரி படம் வரைஞ்ச வரை இப்ப மார்க் பண்ண தான் இருந்து இந்த மூலகங்களை மார்க் பண்ண அவ்வளவு ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து வருவோம் நாங்க அகிலத்தோடைய ஒன்னாவது மார்க் பண்ண முடியாது ஒரு நாளும் மார்க் பண்ணலாம் ஏன் அகிலத்தோடைய இதுக்குள்ள எல்லாம் மொத்தமா 4 பிரதேசம் இருக்குது இது 1 2 3 வெளியே 4 மொத்தம் ஸோ எந்தெந்த பிரதேசத்துக்குள்ள எதை போட்டுன்னு தெரியாதானே ஸோ அதை வச்சுப்போம் இந்த எல்லா மூலம் வந்து அங்கே தரப்பட்டிருக்குது இந்த தரப்படுத்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிரதேசங்களோட அவங்க மார்க் பண்ணி தந்திக்கிறாங்களா அதை வச்சு ஒவ்வொன்றுக்குள்ள போடுவோம் ஒருத்தர் ரைட்டா ரைட் முதலாவது ஒன்னாவதுக்கு வாருனே லேசானது ஏதோ ஃபர்ஸ்ட்டுக்கு நடப்புங்க இது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இல்லை ஏ தவிர இடைவெட்டு பி ஏ இடைவெட்டு பி ஏ ஒன்றிப்பு பி முழுவதும் தவிர இப்ப இது ரெண்டும் கொஞ்சம் ஈஸி செய்யறதுக்கு இதையும் விட ஒவ்வொருத்தர வித்தியாசப்படாலும் பிரச்சனை இல்லை இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் பிரச்சனை இப்படித்தான் செய்யணும் இல்லை ஒன்னாவது ஏ செஞ்சுட்டு போகலாம் ஏ செய்யற இப்படியும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு பார்த்தோன்னே செய்யக்கூடிய நான்டா செல்லுவேன் இதையும் குயிக்கா செய்யலாம் அப்படித்தானே நீங்க நம்பர் பண்ணி பிரதேசத்தினாங்க ஒருத்தருக்கு ஏ போது பி எந்த பிரதேசம் தெரியாட்டியும் நம்பர் பண்ணி பார்க்கல சும்மா நாங்க ஏற்கனவே படிச்ச